ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நிஜமாவே நாங்கள் சென்னை வந்து இறங்கிட்டோம். நான் தான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் வந்து நான் எப்பவுமே என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவேன்னா, என்னை சென்னை கூட்டு போங்க. அங்கே சென்னைங்கிற போர்டை மட்டும் காமிச்சிட்டாலும் என்னை கூட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அதுதான் வந்து இறங்கினோடனே ஞாபகம் வந்துச்சு. சென்னைங்கிற வேர்டு எங்கே இருக்குது, அந்த லெட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து தேடிட்டே இருக்கேன். எங்கேயுமே பார்க்க முடியல. ஃபைனலாக அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர்னு போட்டுருந்துச்சான். அதை பார்த்த உடனே தான் ஒரு திருப்தி. என்னடா இவ சென்னைக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்கான்னு நினைக்காதீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி சென்னைக்கு வந்து போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. பட் நான் இன்னும் இத்தனை வருஷம் ஆகி அதை பார்க்கலங்கிறதுனால தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கும் ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. என்னோட தம்பி காலேஜுக்குமே ஸ்டேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் போல். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து அவன் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தான். அப்போ தான் அவனால் வந்து போய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அவன் கீ வாங்கிட்டு வர வரைக்கும் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பண்டா கீ கொடுப்பீங்க, மேலே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஸோ கீயும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் உள்ள ரூம் போனோன்னே பார்த்தீங்கன்னா ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கப்பிள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அம்மா அப்பா தங்கச்சிக்கு வந்து ஃபேமிலி ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ 2 ரூமுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரீசெண்டாக வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து இந்த விண்டோ ஓப்பனிங் சீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முன்னாடிலாம் ஹோட்டல் போகும்போது இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணுறதுலாம் பெருசாக நான் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். வீட்லேயுமே எல்லாருக்கும் விண்டோ இருக்கும். அப்போல்லாம் அந்த ஃபீல் இருக்காது. இப்படி ஹோட்டல் வந்து இப்படி ஒரு லாங் ஸ்க்ரீனை வந்து அப்படி ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து கேட்டு போயிட்டேன். ஸோ அந்த ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டைம் முடிய போது ஒரு 9:00 தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து சாப்பிட்ருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் நேராக ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் கொடுத்துருவாங்க. லஞ்ச் மட்டும் நம்ம வெளியே சாப்பிட்டுக்கணும். ஸோ இங்கே இன்றைக்கி பொங்கல் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் பசியில் வந்து ஒன்றுமே தெரில. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நேராக வந்துட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட பையனை வாடா நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னா, அவன் நான் தாத்தா வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் அவனை தூக்கி பிடிச்சி இழுத்துட்டு போய் நான் படுக்க வச்சிட்டேன். ஏன்னா அவன் தூங்கினா தானே நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நல்லா தூங்கி முழிச்சு ரெஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி வந்து ஃபுட்டு வாங்கிட்டே வந்துட்டான். ஏன்னா ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கிளம்ப லேட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நேராக இங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஹோட்டலில் வச்சே வந்து வெளியே இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதான்.